ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சரிசி மாவு ரெடி பண்ண போகிறோம். இந்த பச்சரிசி மாவு வந்து நம்ம கொழுக்கட்டை, இடியாப்பம், அப்புறம் புட்டு இது எல்லாத்துக்குமே இந்த மாவு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல சாஃப்டாக இருக்கும். நம்ம இது போல் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா சீக்கிரம் பூச்சி பிடிக்காது. ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி பச்சரிசி வந்து 2 படி எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 4-5 தடவை நல்லா கிளஞ்சிடணும். அப்போ தான் வந்து நமக்கு மாவு நல்லா ஒயிட்டாக கிடைக்கும். கிளஞ்ச பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை மூடி வச்சு ஊற வச்சிடலாம். இது ஊறட்டும். இப்போ ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அரிசி நல்லா ஊறி இருக்குது. இதை வந்து தண்ணி எல்லாத்தையும் நம்ம சுத்தமாக வந்து வடித்து எடுத்துடணும். வடித்து எடுத்த பிறகு நம்ம ஒரு வெள்ளை துணியில் இந்த அரிசி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து காய வச்சுக்க போகிறோம். இதை வந்து வெயிலில் காய வைக்கக்கூடாது, நிழலில் தான் காய வைக்கணும். ஒரு ஃபேன் காற்றுல கூட நம்ம காய வச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா பரப்பி வச்சுட்டு இது வந்து நல்லா காயறதுக்கு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் போல் ஆகும். இப்போ நல்லா காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா இது போல் கையில் எடுத்தோன்னா கையில் ஒட்டாமல் வரும். அரிசியில் அந்த தண்ணியில் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா காஞ்சிருக்கும். அரிசி ஆனால் ஈரப்பதமாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை பாத்திரத்தில் எடுத்தாச்சு. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம பவுடர் பண்ணிக்க போகிறோம். இந்த பவுடர் பார்த்திங்கன்னா கொரப்பாக தான் இருக்கும். நம்ம வந்து இதை அரைச்சிட்டு சளிச்சு எடுத்துக்கணும். இது போல் ஒரு தட்டில் ஒரு வெள்ளை துணி வச்சுக்கலாம். இந்த துணியில் தான் நம்ம இப்போ வந்து மாவு சலிக்க போகிறோம். இது போல் மாவெல்லாம் சலித்த பிறகு பார்த்திங்கன்னா அதில் இந்த ரவை மாதிரி தங்கியிருக்கும். இதை வந்து நம்ம திரும்ப மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு நம்ம வந்து சலித்து எடுத்துக்கலாம். இது சலிக்கும் போதும் திரும்ப வந்து இந்த ரவை மாதிரி கிடைக்கும். அதை வந்து நம்ம தனியாக டப்பாவில் போட்டு வச்சிட்டோன்னா நம்ம வந்து உப்புமா செஞ்சுக்கலாம், இல்லைனா கஞ்சி செய்யலாம். சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து பாதி அரிசியை வந்து பவுடர் பண்ணி சலிச்சாச்சு. பாதி அரிசி இருக்குது. இதை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம உடனே செய்கிறதுனா இந்த மாவை வந்து நம்ம அப்படியே செய்ய ஆரம்பிச்சிடலாம். இல்லைனா இந்த மாவை வந்து எண்ணெய் சட்டியில் வச்சு வறுத்துட்டு கூட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு அவிச்சு காய வைக்க முடியலனா இது போல் வந்து ஒரு மூட்டை மாதிரி முடிச்சு போட்டுட்டு இட்லி பானையில் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம அதில் வச்சு இதை வேக வைக்க போகிறோம். இதை வந்து நம்ம புட்டு போல் அவிச்சு எடுத்துக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் ஆகும், வேகட்டும். நம்ம மீதி இருக்க அரிசியும் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு நம்ம இது போல் சலித்து இந்த தட்டில் வச்சிடலாம். பார்த்திங்கன்னா எல்லா மாவுமே சலிச்சாச்சு. நம்ம வேக வச்சுருந்த மாவு வந்து இப்போ வெந்துருச்சு. இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் வந்து இப்போ 2 படிங்கிறதுனால தான் வந்து மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிட்ருக்கேன். நாங்கள் வந்து 2 மரக்காய் இல்லை 4 மரக்காய் அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்குவோம். அதெல்லாம் வந்து ஊற வச்சு மிஷினில் கொடுத்து இடிச்சிட்டு வந்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் அவிச்சிட்டு காய வச்சுப்போம். நம்ம இது மாதிரி கொஞ்சம் மாவுலாம் வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு ஈஸியாக செஞ்சிடலாம். ப்ராசஸ் வந்து ரொம்ப லாங்காக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்பவே ஈஸி தான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு அவிச்ச மாவு வந்து நம்ம அந்த பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ அதே துணியில் சளிச்சு வச்சுருக்க மாவையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே போல் மூட்டை கட்டிட்டு இட்லி பானையில் வச்சு வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், எல்லா மாவும் வந்து நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. இது போல் நல்ல வெயிலில் வந்து நம்ம காய வச்சுக்கலாம். இந்த மாவு செய்கிறது வந்து நம்ம காலையிலே செஞ்சுட்டு நம்ம வேக வச்சு ஒரு 10-11 மணிக்குள்ளே காய வச்சிட்டோன்னா நமக்கு சாயந்தரக்குள்ளே நல்லா காஞ்சிரும். மாவு நல்லா காஞ்ச பிறகு அதில் வந்து சின்ன சின்ன கட்டி இருக்கும். அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 2 சுற்று விட்டோனாலே அந்த கட்டிலாம் உடஞ்சி நமக்கு மாவு கிடச்சிரும். திரும்பலாம் சலிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஃபஸ்ட்டே சலிச்சாச்சு. இதை வந்து நம்ம ஒரு டப்பாவில் வந்து கொட்டிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பூச்சி பிடிக்காது. கொழுக்கட்டை, இடியாப்பம், அப்புறம் வந்து புட்டு இதெல்லாம் செஞ்சோன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்ல ஒயிட்டாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம ஒரு தடவை செஞ்சிட்டோன்னா ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.